இப்போ வந்து சன்மார்க்கத்துக்கு வந்தால் அவங்க உடல் வந்து சிதைவடையாது, உடல் அழிவு இல்லாமல் இருக்கும்னு சொல்கிறீங்களா, அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்குங்களா? சன்மார்க்கத்திற்கு வந்தால் உடல் அழியாது அப்படிங்கிறதுக்கு ஆதாரம் கேட்குறீங்க. கரெக்ட். இதை ஐயாவே சொல்லியிருக்கிறார். அதாவது நம்முடைய உடல் அப்படிங்கிறது எப்படின்னா ஸ்தூல தேகம். இப்போ நமக்கு இருக்கிறதெல்லாம் ஸ்தூல தேகம், அதாவது கண்ணால் பார்க்கக்கூடிய மண்ணால் ஆன தேகம் வச்சுக்கோங்களேன். இது மண்ணால் ஆன தேகம். இந்த மண் குடம் எப்போ வேணாலும் உடஞ்சிரும். மரணம் வந்தால் இந்த மண் குடம் உடஞ்சி போயிடுது. இதை குறிப்பிக்கிறது தான் இறந்ததுக்கப்புறம் மண்பானையில் தண்ணியை வச்சு 3 தடவை சுற்றி ஒரு ஓட்டை போட்டு சுற்றிட்டு வர்றாங்களே. என்ன அர்த்தம்னா, உதாரணத்துக்கு ஒரு அப்பா இறந்து போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன். அப்பாவை சுடுகாட்டில் படுக்க வச்சுட்டு மண்பானையை வச்சு அதுக்குள்ளே தண்ணியை ஊற்றி என்னத்துக்கு ஓட்டை போடணும், கீழே போட்டால் உடஞ்சிரும்ல. என்னன்னா, இங்கே பாரு, உங்கள் அப்பா மண்குடம் போல், அவன் உடம்பு மண்குடம், அதுக்குள்ளே தண்ணிங்கிற உயிர் இருந்துச்சு, சரியா? ஆடாத ஆட்டம் போட்டு என்ன பண்ணான், ஒவ்வொரு ஓட்டையாக போட்டு உயிரை ஒழுக விட்டான். ஒழுக விட்டனால என்ன ஆகிப்போச்சு, 3 இது சுற்றி வந்து பொத்துன்னு போட்டு உடைப்பான். உடஞ்சுதான். இது போல் உங்கள் அப்பா செத்துட்டான், அதுபோல் நீயும் செத்துடக்கூடாதுடான்னு சொல்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்டது.